ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், 2ஆம் கட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவை மற்றும் சேலத்திலிருந்து புறப்பட்ட பயணிகள் மற்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம், தருமபுரி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இன்று இரவு மணி 9:30க்கு தொடங்கும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் இணைவதில் ஆர்வமுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இளைஞர்களின் சாதனை புதுமைகளை பற்றி மேலும் அறிந்து கொள்வதில் ஆர்வமுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவா மாநில விடுதலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவை போற்றுவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில், கோவா மக்கள் தங்கள் விடுதலைக்காக வெளிப்படுத்திய துணிச்சல் என்றும் நினைவு கூறத்தக்கதென்றும் விடுதலைக்காக பங்களித்தவர்களுக்கு தலை வணங்குவதாகவும் கூறியுள்ளார். அம்மாநில மக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் திரு அமித் ஷா தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் இளைஞர்கள் யுவ பாரத் தளத்தில் இணைய வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2ஆம் கட்டமாக கோவை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காசிக்கு ரயில் புறப்பட்டது. இதில் பங்கேற்க உள்ள இம்மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நாள் கனவு இது. வரவேற்பு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி போக போக இன்னும் பெட்டரா தான் இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்றோம். இந்த வாய்ப்பு இந்த ஏஜ்ல கிடைச்சது ரொம்ப நன்றிங்க. இது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். காசி தமிழ் சங்கமம் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை ரொம்ப உன்னதமா கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் IIT மெட்ராஸ், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவ். காசிக்கும் தமிழுக்கும் உண்டான விஷயங்களை முழுசா தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2ஆம் கட்டமாக சேலம் ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காசிக்கு ரயில் புறப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் 2வது ஆண்டாக மீண்டும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மக்களிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திடும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி வாயிலாக முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வரும் வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு சேலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் காசிக்கு சென்று வந்த நிலையில் நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து 36 பேர் தங்களது காசி பயணத்தை தொடங்கியுள்ளனர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலத்தை சேர்ந்த நெசவாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள், மகளிர் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 8 நாள் பயணத்தில் முழுமையாக அனைத்து செலவும் அரசின் சார்பில் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வாரணாசி, காசி விஸ்வநாதர் கோவில், திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட இடங்களை இக்குழுவினர் பார்வையிடுகின்றனர். சேலத்திலிருந்து புறப்பட்டு சென்ற குழுவினருக்கு மலர்களை தூவி உற்சாகமாக வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ட்ரோன் செயல் விளக்கம் மூலம் பயனடைந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஊராட்சிங்க, என் பேர் டேசிராணி. இந்த கூடுகை கொஞ்சம் பிரயோஜனம் உள்ள கூடுகையா இருந்துச்சு. இது நகை கடன், பயிருக்கு எப்படி மருந்து தெளிக்கிறது, இது மாதிரி காரியங்களெல்லாம் சொன்னதும் அது எல்லாருக்கும் நல்லதா இருந்துச்சுங்க. அது எல்லாத்துக்கும் போய் பேங்க்ல நீங்க எதுனா கடன் கேட்கறதா இருந்தா மேனேஜர் அணுகும்படி சொன்னாங்க. அது மாதிரி சில வார்த்தைங்களை சொன்னது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதுக்கு மத்திய அரசுக்கு நன்றி சொல்றோம்.
காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுகவரி பக்கத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஊராட்சியில் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து பேசுனாங்க, இந்த ஸ்கீம் பற்றிலாம் பேசுனாங்க, இன்சூரன்ஸ் பற்றிலாம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஸ்கீம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏபிஒய்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஏஜென்சியில் வந்து ஃப்ரீ கேஸ், பிரதம மந்திரி கேஸ் ஏஜென்சி பற்றி அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி வச்சாங்க. அது தேவைப்படுறவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுங்க, ரெடி பண்ணி தரேன், நாங்கள் இமீடியட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பேசுனாங்க. விவசாயத்தை பற்றி சொல்லும்போது ட்ரோன் மூலமாக மருந்து போடுறத பற்றி நானோ யூரியா அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏரியா வந்து இட்டுன்னு போயிட்டு ஃபீல்டு விசிட் மாதிரி கூட்டின்னு போயிட்டு அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கிட்டையும் வந்து செஞ்சு பார்த்தாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பேர் கண்ணன். காஞ்சிபுரம் சிறுகாவிரிப்பாக்கம் கிராமத்தில் ட்ரோன் மூலயமா மருந்து அடிக்கிற விளக்கம் கொடுத்தாங்க. பேட்டரி மூலயமா இயங்குறது, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வருங்காலத்தில் அது என்னுடைய தேவை உதவும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு விளக்கம் கொடுத்தது பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப நன்றி. நான் சிறுகாவிரி பக்கம் என் பச்சையப்பன் ஏறக்குறைய ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் இது மாதிரி ட்ரோனில் அடித்து கொஞ்சம் பழக்கம் வந்ததுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆள் பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது, மருந்து செலவும் அதிகமாகி போகுது. அதனால் இதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற யோசனையில் இப்போ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. என் பேர் வந்து நளினி. வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து அதிகாரிங்க வந்து எங்க கிராமத்துல இருந்து இயற்கை உரத்தை பத்தி சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மருந்து எல்லாம் பயன்படுத்தாம இயற்கை உரமா வந்து தழைங்கெல்லாம் வெட்டி போடணும், சாம்பல் சத்து, அப்புறம் மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் பயன்படுத்த சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும். நோய் நொடி இல்லாம நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் பேசும்போது, மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விழிப்புணர்வு யாத்திரை கிராமப்புறத்தில் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசு எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த விழிப்புணர்வு யாத்திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் அகன்ற திரை வாகனங்கள் மூலம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை கூர்ந்து நோக்கும் கிராமப்புற பெண்கள் தாங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் காடுகளில் விறகுடித்து அடுப்பெரித்து கண்களில் கண்ணீர் வடிய சமைத்த பெண்கள் தற்போது மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பை பெற்று தலைநிமிர்ந்து நிற்கின்றனர். என்னோட பேர் வந்து எழிலரசி. பூதநெல்லி பஞ்சாயத்தில் நாங்கள் வசிக்கிறோம். பூதநெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்திலேருந்து முகாம் நடத்தினாங்க. பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்குலாம் சிரமப்பட்டு விறகுகள் தான் சமைச்சிட்டு இருந்தோம். அந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமா எங்களுக்கு மத்திய அரசு மூலமா இலவச கேஸ் வந்து நாங்கள் கொடுத்ததுனால எல்லாருமே நேரத்தோட சமைச்சிட்டு ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பயனடையுது. அந்த புகையில சமைச்சதுனால பெண்களுக்கு வந்து கண் பாதிப்பு இருந்ததுனால இப்போ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் கேஸ் மூலமா சீக்கிரம் எல்லா வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகிருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடி ஐயாக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் பேர் வந்து பழனியம்மா. இதுக்கு முன்னால் வந்து காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டின்னு வந்து சமைச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சிலிண்டர் கொடுத்ததுனால காலையில் 5 மணிக்கு எழுந்தா கூட 6 மணிக்குள்ளே எல்லாம் சமைச்சு பிள்ளைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறோம். நாங்களும் வேலைங்களுக்கும் வந்துடுறோம், மீதி வீட்டு வேலைங்களும் சீக்கிரமாக முடிச்சிடுறோம். எல்லா வேலைக்கும் யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கு. திட்டத்தை கொண்டாந்த பிரதமர் மோடி ஐயாவுக்கு நன்றி. பேர் ராஜ்குமார். எங்க வீட்டுல விறகு அடுப்பில் தான் சமைப்போம். அதனால என்னால சீக்கிரமா ஆபீஸுக்கு வர முடியாது, லேட் ஆகும். சீக்கிரமா மழை காலத்துல எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாது. உஜ்வாலா ஸ்கீம் மூலியமா நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு இலவசமான ஒரு சிலிண்டர் கொடுத்தாங்க. அது மூலியமா நீங்க எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது. மக்களை மனதில் வைத்து மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மக்கள் மனதில் நிறுத்தி செல்கின்றனர். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.